பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்டதான ஒருநாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. பாகிஸ்தான் அணி அசத்தலான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. தொடரை 2-1 என்று கைப்பற்றியிருக்கிறது. பாகிஸ்தான் அணியினுடைய தலைமைத்துவம் முகமது ரிஸ்வானிடம் இருந்து ஷஹின் ஷா அஃப்ரிடிக்கு வழங்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் இப்போது தொடரை வென்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் மண்ணிலே இடம்பெற்ற ஒருநாள் தொடரிலே பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அப்படியான சாதனையை படைத்திருக்கின்ற முதல் தலைவராக ஷஹின் ஷா அஃப்ரிடி பெருமை பெற்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாபர் அசாம் 15,000 ஓட்டங்களை சர்வதேச கிரிக்கெட்டிலே பெற்றிருக்கிறார். டெஸ்ட் போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், 2020 போட்டிகள் என்று சொல்லி பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் தலைவர் பாபர் அசாம் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் பாபர் அசாமை பொறுத்தவரையில் இவர் 82 இன்னிங்ஸ்களாக 2023 ஆண்டு முதற்கொண்டு எது விதமான சதத்தையும் சர்வதேச கிரிக்கெட்டிலே அடிக்கவில்லை. 83 இன்னிங்ஸ்களாக சதம் எதுவும் அடிக்காத நிலையில் ஒரு மோசமான ஒரு ஃபோமிலே விராட் கோலி இருந்தார் என்பது உங்களுக்கு ஞாபகம். கொரோனா காலப்பகுதியிலே, கொரோனாவுக்கு பின்னரான காலப்பகுதியிலே, அதற்கு பின்னர் விராட் கோலி 71வது சதத்தை அடித்திருந்தவர் இவ்வாறு தடுமாறி இருந்தார். இப்போது 82 சதங்கள் அவருடைய கணக்கிலே மொத்தமாக வந்து சேர்ந்திருக்கிறது. இதே மாதிரி 41 சதங்களை அடித்திருக்கின்ற பாபர் அசாம் 42வது தான் இவ்வாறு 82 இன்னிங்ஸ்களாக தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. தென்னாப்பிரிக்கா 143 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஒரு கட்டத்தில் வலுவான நிலையில் இருந்து அவர்கள் அப்ரார் அகமதினுடைய சுழலிலே சிக்குண்டு போய் ஆட்டமிழந்தார்கள். பாகிஸ்தான் 144 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகளை இழந்தார்கள். சாயம் ஆயுப் 77, ரிஸ்வான் ஆட்டமிழக்காது 32, பாபர் அசாம் 27. பாகிஸ்தான் 3 போட்டிகள் கொண்டதான தொடரை 2-1 என்று கைப்பற்றி இருக்கின்றமை ஞாபகப்படுத்தத்தக்கது. பாகிஸ்தான் அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். ஏற்கனவே 1-1 என்று சொல்லி தொடர் இருந்தது. 1-1 என்று சொல்லி தொடர் இருந்த நிலையில் இப்போது 3வது இறுதியுமான போட்டியிலே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 37.5 ஓவர்கள் தான் தென்னாப்பிரிக்காவிற்கு தேவைப்பட்டது. சகல விக்கெட்டுகளையும் இழந்தார்கள். அப்ரார் அகமது 27 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை அப்ரார் அகமது கைப்பற்றி இருந்தமையும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி மீது ஏராளமான விமர்சனங்கள் இருந்தன. இந்த விமர்சனங்கள் எல்லாம் இப்போது நிலையில் துடைத்து எறியப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சிறப்பான ஒரு இன்னிங்ஸை விளையாடி இருந்தது. ஏற்கனவே நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்த ஒரு போட்டியில் உங்களுக்கு தெரியும், இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடரிலும் கூட இந்தியா வெற்றி பெற்றிருந்தது என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படித்தான் பாகிஸ்தானும் நேற்றைய நாளிலே வெற்றி பெற்று தொடரை வென்றிருக்கிறது. ஃபைசலாபாத்திலே தான் போட்டி இடம்பெற்றிருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 143 ஓட்டங்கள். ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி 106 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். 106 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்த தென்னாப்பிரிக்க அணி அதன் பின்னர் பார்த்தால் 37 ஓட்டங்களுக்குள் 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. ஷஹின் ஷா அஃப்ரிடி 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சல்மான் அலியாகாவிற்கு 2, அப்ரார் அகமதுக்கு 4, முகமது நவாஸுக்கு 2 கிடைத்தது. நேற்று ஃபக்கார் ஜமான் 0 ஆட்டமிழந்தார். சாயம் ஆயுப் 77 ஓட்டங்கள், பாபர் அசாம் 27, முகமது ரிஸ்வான் 32. 26வது ஓவரினுடைய முதல் பந்து வீச்சிலேயே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருந்தது. தொடர் 2-1 என்று சொல்லி பாகிஸ்தான் வசமாகி இருக்கிறது. அப்ரார் அகமதுக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைத்தது. குயின்டன் டீகாக்கு தொடர் நாயகன் விருது கிடைத்திருக்கின்றமையும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் 2025 ஆண்டிலே பாகிஸ்தான் மோசமான நிலையில் இருக்கிறது. மொத்தமாக இந்த ஆண்டிலே விளையாடி இருக்கின்ற 14 ஒருநாள் போட்டிகளிலே பாகிஸ்தான் 4 வென்றிருக்கிறது, 10 தோற்றிருக்கிறது. அப்படி ஒரு வெற்றி தான் இந்த தொடரிலே கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றி. 14 ஆட்டங்களிலே பாகிஸ்தான் வெறுமனே 4 ஆட்டங்களை தான் இந்த ஆண்டிலே வென்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஷஹின் ஷா அஃப்ரிடி ஒருநாள் போட்டிகளினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் மைக் ஹெசன் அணியினுடைய பயிற்சியாளர் சொல்லி இருக்கிறார், அவருடைய டிசிஷன் மேக்கிங் திறன் என்பது வெகுவாக பாராட்டத்தக்கது. சிறப்பாக செயற்பட்டிருந்தார், நல்லபடியாக அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தன என்று சொல்லி அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறார். பாபர் அசாம் தொடர்பில் சொல்கின்ற போது சொல்லி இருக்கிறார், அவர் ஒன்றும் அவுட் ஆஃப் ஃபார்மிலே இல்லை, அவர் நல்ல டச்சிலே தான் இருக்கிறார். ஒரு பிக் ஸ்கோர், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு உருவாகும். ஆகவே அவர் அவுட் ஆஃப் ஃபார்மிலே இருக்கிறார் என்று சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்கின்ற விதமான கருத்து தலைமை பயிற்சியாளரிடம் இருந்து வந்திருக்கிறது. ஷஹின் அஃப்ரிடி சொல்லி இருக்கிறார்,
பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான வீரர்களாக ஷஹின் ஷாஃப்ரிடி, பாபர் அசாம், அதே போன்று ரிஸ்வான் போன்ற வீரர்கள் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து 2 உலக கிண்ணங்கள் வர இருக்கின்றன. 2026 2020, இதே போன்று 2027 ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கிண்ணம். இந்த போட்டிகளிலே பாகிஸ்தானுக்கு இவர்கள் முக்கிய பங்காற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஷஹின் ஷா அஃப்ரிடி தொடர்பில் அவருடைய மாமனார் ஷஹீத் அஃப்ரிடியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நான் தில்லையபுரம் தரணிதரன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய தளங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணப்படுங்கள். நன்றி, வணக்கம்.